ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மனஜால. நான் ஸ்லோப்ல ஒரு கால் எடுத்து பின்னாடி வைக்கிறேன். இது கரெக்டா நான் ஸ்மெல் பண்றதுக்கும் நான் கால் எடுத்து வைக்கிறதுக்கும் கரெக்டா இருந்துச்சு. தரைக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட இவ்வளவு கேப் தான் இருக்கு. எப்படி குனிஞ்சு என்னோட பின்னங்கால என்னால எப்படி கழுவ முடியும்? ரத்தம் வந்தா மட்டும் நம்ம உடனே ஆக்ட் பண்ணி ஆகணும். ஆவடி ஜிஹெச்க்கு வந்து போயிட்டோம். அண்ட் அந்த ஊசி போடும் போது எனக்கு அப்படியே ஒரு வலி. நாய் கடிச்ச வலியை விட அந்த 4 ஊசி, அந்த ஒரே ஊசியை 4 டோஸா, அதே மருந்தை வந்து குட்டி குட்டி டோஸா அந்த புண்ணை சுத்தி போடுறாங்க. அது அவ்வளோ வலியா இருந்தது. நர்ஸ் கிட்டயே சொன்னேன், நாய் கடிச்ச வலியை விட இது ஓவர் வலியா இருக்கு அப்படின்னு. இருக்கு இந்த ரேபிஸோட டார்க் சைடும் இருக்கு, என்னன்னு சொல்றேன் பாருங்க. அண்ட் இந்த ரேபிஸ் கடிச்சு ஊசி வந்து நீங்க எவ்வளவு சீக்கிரம் போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அது முக்கியமா வந்து நம்ம ஃபேஸ்ல இல்ல கழுத்துல எங்கன்னா நம்மளுக்கு வந்து ரத்த காயத்தோட கடி இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு சீக்கிரம் அந்த இம்யூனோகுளோபின் ஊசி போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போட்டுருங்க. அடிக்கடி நம்ம ஃபேஸ்லயோ இல்ல நெக்லயோ கடிச்சதுன்னா நம்ம காலில இல்ல நம்ம உடம்புல அடிபாகத்துல கடிக்கிறத விட அதோட எஃபெக்டிங் டைம் வந்து அதிகமா இருக்குமா. சோ நம்மளுக்கு அது இங்க அந்த கிருமி இங்க இருந்து கீழே இருந்து நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயினை போய் ரீச் ஆகுறது டைம் இங்க இருந்து இங்க போறது கொஞ்சம் ஈஸி இல்லையா. சோ இந்த மாதிரி சில கால்குலேஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அண்ட் பிரைவேட்ஸ்ல இந்த நாய்க்கடிக்கான ஊசி வந்து 5 டோஸ்ல போடுவாங்களாம். அது எந்த இடத்துல போடுறாங்க, எவ்வளவு எம்எல் போடுறாங்கன்றத பொறுத்து அதோட டோசேஜ் வந்து 4 டோஸா 5 டோஸான்றது டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. பிரைவேட்னா மேபி 5 டோஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போடுறப்ப 4 டோஸ் தான் போட்டேன். எனக்கு வந்து இங்க ஆர்ம்ஸ்ல போட்டாங்க. சில நாய்களுக்கு வந்து நம்ம வந்து வீட்டு நாயா இருக்கும், அந்த நாய்களுக்கு நம்ம வந்து ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷனை வந்து போட்டுருப்போம். பட் அந்த நாய்க்கு வந்து ரேபிஸ் இல்லைன்னா கூட இட் மே பி த கேரியர், அதாவது அது வந்து நம்மளுக்கு வந்து மீடியமா இருக்குமா. ஸோ அந்த நாய் மூலயமா அது ரேபிஸால அஃபெக்ட் ஆகலன்னா கூட அந்த வைரஸ் வந்து அந்த நாய்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த நாயோட சலைவா நம்ம கிட்ட பட்டுச்சுன்னா, நம்ம மேல பட்டுச்சு, நம்ம ஊன்ல எதனா புண்ணுல எதனா பட்டுச்சோ நம்மளுக்கு கடிக்க நேரிட்டாலும் நம்மளுக்கு வந்து ரேபிஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்காம். ஸோ நீங்க நம்ம நாய்க்கு வந்து நம்ம வேக்சின் போட்டிருக்கோம், ஸோ நம்ம போட தேவையில்லை அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. நான் சொல்லியிருந்த மாதிரி வெளிநாட்டுல சில இடத்துல வந்து அந்த நாய்க்கு வேக்சின் போட்டிருக்கு அப்படின்னா அந்த ஓனர் வந்து போட்டுக்க மாட்டாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் அங்கெல்லாம் வந்து நம்மளோட ரேபிஸோட ரேட்டே வந்து நம்மளுக்கு வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்ததுல என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு டாக்டர் ரொம்ப அழகா அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க, இருக்கிறதுலே ஏஷியாலையும் ஆப்பிரிக்காலையும் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ரேபிஸால அஃபெக்ட் ஆகிறவங்க ரேட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 59,000 பேர் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்களாம். இது வந்து அமெரிக்கால எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 3 மெம்பர்ஸ் தான் வந்து இறந்து போறாங்க போல. ஆப்பிரிக்கா, ஏஷியா இந்த கான்டினென்ட்ஸ்ல தான் வந்து நம்மளுக்கு வந்து தெருநாய்களோட எண்ணிக்கை மேபி அதிகமா இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட்டுமே கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். ஸ்ட்ரே டாக்ஸை எப்படி நம்மளால வந்து குறைக்க முடியும் அப்படின்றத, அழிக்க சொல்லல, குறைக்கிறது, இன்னுமே கொஞ்சம் அதிகமாகாம பாத்துக்கிறது கவர்மெண்ட் நிச்சயமா ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும். அண்ட் மேபி இதனாலதான் நம்மளுக்கு வந்து இன்னும் கூட வந்து ஆன்டி ரேபிஸ் வேக்சின் வந்து கண்டுபிடிக்கலையோ என்னமோ. ஏன்னா அங்கெல்லாம் வந்து மொர்டாலிட்டி ரேட்டு இல்ல அஃபெக்டிங் ரேட்டே வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்ற பட்சத்துல அவங்க அதை பத்தி கன்சிடர் பண்ண தேவை வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே வந்து கம்பல்சரி வேக்சின் போட்டுடுறாங்க. வீட்டு நாயா இருந்தாலும் சரி, தெரு நாயெல்லாம் அங்க பார்க்க முடியாது நம்ம ஊர் மாதிரி. நம்ம ஊர்லதான் இந்த பிரச்சனை இருக்கு. சோ நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். வேக்சின் போட்ட நாயா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ரேபிஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நான் கேட்டகரி 1 சொல்லியிருந்த மாதிரி சப்போஸ் அந்த நாய் வந்து நம்மள ஜஸ்ட் கீரி மட்டும்தான் இருக்கு, அது கேட்டகரி 1ல வரும்னு நான் சொல்லியிருந்தேன். டாக் பைட்ஸ்ல அந்த கீரின இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து பரவறதுக்கு சான்ஸ் கம்மி. பட் அந்த நாய்க்கு சப்போஸ் ரேபிஸ் இருந்து அந்த நெகத்தை அது வந்து லிக் பண்ணி இருந்த பட்சத்துல, நக்கி இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அந்த எச்சில் வந்து ரொம்ப நேரம் ஆகல அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு வந்து ரேபிஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அந்த வைரஸ் வந்து நாய்கிட்ட இருந்து நம்மளுக்கு வரலாம். அது கடிக்கவே இல்லை, இருந்தாலும் அதோட எச்சில் பட்ட அதோட நெகம் நம்மளுக்கு கீறிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சான்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரேபிஸ் அஃபெக்ட் ஆகணும்னு சொல்றாங்க. இந்த கேஸ் வந்து இதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கா, இந்த மாதிரி கேசஸும் பார்த்துருக்காங்க. அண்ட் இன்னொரு குட்டி நாய், ஒரு 3 months ஓல்டு பிலோ, அதோட கம்மி வயசுடைய நாய் வந்து 2 குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கடிச்சிருக்கு. பெரிய காயம் கூட இல்லை, பட் கடிச்சிருக்கு. அதுல ஒரு குழந்தைக்கு வந்து ரேபிஸ் அஃபெக்ட், 2 குழந்தைக்குமே அஃபெக்ட் ஆயிருக்கு. ஒரு குழந்தை இறந்தே போயிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு இன்ஜெக்ஷனாவது போட்டிருக்காங்க வேக்சின், இன்னொரு குழந்தைக்கு காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் நம்ம பார்க்கும்போது எதுவா இருந்தாலும் நீங்க உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நடந்ததை கரெக்டா சொல்லணும்.
அதுதான் மேட்டர். என்ன ஆச்சு, நம்மள அறியாமையே கூட எங்கன்னா வந்து அது நக்கி இருக்கலாம், இல்ல கீறி இருக்கலாம், நடந்திருக்கும். ஸோ எதுவா இருந்தாலும் உங்க டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு உங்களோட சேஃப்டியை பாத்துக்கிறது ரொம்ப பெட்டர். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாய் கடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 daysல எனக்கு வந்து ஜுரம் வந்துச்சு. பட் நான் பேனிக்லாம் ஆகல, ஏன்னா அது எனக்கு தெரியுது என்ன மாதிரி ஜுரம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்குமே வரலாம். ஸோ அதனால எடுக்கிற ஊசிகளை அப்ப எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 டோஸ் ஊசி போட்டுட்டேன். ஆனா எனக்கு ஜுரம் வர கேப்ல வந்து எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஊசி நான் முடிச்சிட்டேன். ஸோ அதனால நான் கொஞ்சம் கான்பிடண்டா இருந்தேன், எனக்கு அந்த எண்ணம் கூட வராதுதான், அது ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களை நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது உங்க சைட்ல இருந்து உங்க டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு பண்ணுங்க. அதெல்லாம் பால் மாறவே மாறாதீங்க. நாய் கடிச்சிடுச்சு, லிக் பண்ணிடுச்சு, அதை நக்கிடுச்சு, கீறிடுச்சு, எதுவா இருந்தாலும், நாயின்னு இல்லை எந்த அனிமலா இருந்தாலும் நீங்க உங்க டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது. அது வேக்சினேட்டடாவே இருந்தாலும், அதுக்கு நீங்க எந்த தடுப்பூசி போட்டிருந்தாலும், ராபிஸ் தடுப்பூசி போட்டிருந்தாலும் போடலனாலும், எதனா இந்த மாதிரி ஒண்ணு ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க போய் பாத்துருங்க. ஏன்னா அது மீடியமா கூட இருக்கலாம், அதுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்காது. பட் அது மூலயமா நம்ம அதுக்கு ராபிஸ் போட்டதுனால அதுக்கு வந்து அந்த ஒரு ஆன்டிவைரஸ் எஃபெக்ட் வந்து வந்துட்டு இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஊசி போடலன்றதுனால அதுகிட்ட இருந்து அந்த வைரஸ் நம்மளுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்றாங்க. உங்க குழந்தைங்கள நாய்கிட்ட விளையாட விடுறீங்க, இல்லை நீங்களே கூட நாய் பக்கத்துல போறீங்க அப்படின்னா பி கேர்ஃபுல். இன்னொரு கேஸ் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததுல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 24 years old மேன். அவர் வந்து என்னன்னா கிட்டத்தட்ட இது நடந்த ஒரு 20-24 years பேக் தான் இது. ஸோ அவருக்கு வந்து எப்பயோ நாய் கடிச்சுதான். ஸோ அது வந்து அவருக்கு ஒரு 10 years கழிச்சு தான் அவருக்கு வந்து இந்த ராபிஸே வந்திருக்கு. ஸோ இந்த டாக்டருக்கே வந்து இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துதான். பட் அவர் வந்து ராபிஸ் அஃபெக்ட் ஆன பிறகுதான் வந்ததுனால அவரை காப்பாற்ற முடியல போல. ஜஸ்ட் ஒரு 3 daysலயே வந்து அவர் இறந்துட்டு தான் நான் வந்து அந்த வீடியோல பார்த்திருந்தேன். ஸோ தட் நீங்க நாய் கடிச்சிருச்சு ஒரு 3 monthsல நம்மளுக்கு வந்து அந்த டைம் பீரியட் வந்து முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்மளை அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்காதீங்க. அந்த வைரஸ் நம்ம உடம்புல இருந்து நம்ம எப்ப வீக்கா இருக்கோமோ அப்ப அது வந்து ஆக்டிவ் ஆகலான்ற மாதிரி நான் இப்போ அந்த வீடியோ பார்த்தேன். பொண்ணு வந்து எனக்கு ஆறதுக்கு வந்து ஒரு 2-3 months ஆச்சு. ஆறுறது இந்த சென்ஸ் மேலோட்டமாக நம்மளுக்கு ஆறிடுச்சு. உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு மைன்யூட்டாக ஒரு பெயின் இருந்துட்டு தான் இருந்துச்சு. டச் பண்ணி பார்த்தா மட்டும் எனக்கு இந்த பெயின் வந்து ஃபீல் ஆச்சு. அது மேபி அந்த ஊசி போட்டதுனால கூட இருக்கலாம். பட் ஆனால் பெயின் இருந்துச்சு. ஒரு 3 months ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு தான் எனக்கு வந்து பெயின் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஊசி போட்ட உடனேவே வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல லைட்டாக ஒரு இச்சிங் இருந்துச்சு. அது எனக்கு தெரிஞ்சு பயப்பட தேவையில்லை. பொறுத்தளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சா சொல்றேன். இல்லைன்னா உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.